லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்து சென்ற பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி அனைத்தையும் உனக்கும் உன் சன்னதிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி ஒரு சில டெம்பரவரியா இல்லைங்க, பர்மனண்டா நிரந்தரமாக என்றென்றைக்கும் தங்கும்படி உன் சன்னதி இந்த பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன் என்கிற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமான வாக்குத்தத்தத்தை கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை, அதாவது ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை போல கர்த்தர் வேற யாருக்கும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுக்கல. இப்படியாக ஆபிரகாமுக்கு கிடைத்த ஆசீர்வாதங்களை போல நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள இன்னைக்கு நம்ம இந்த கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு என 4 திசைகளை நோக்கி பார்க்க வேண்டிய கொஞ்சம் கஷ்டம் தேவையில்லை. கர்த்தர் அதை கொஞ்சம் ஈஸியாக மாற்றிட்டார். இந்த 4 திசையை பார்க்கிலும் நம்ம ஒரே ஒரு திசையை பார்த்தால் போதும், அந்த திசை நமக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை பெற்றுத்தரும். அது என்ன ஃபார்முலா சொல்லட்டுமா? அது எந்த திசை அப்படின்றத ஃபார்முலா சங்கீதம் 121:1. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இன்னைக்கு நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு 4 திசை பார்க்க வேண்டாம். இந்த ஒரே ஒரு திசை நமக்கு ஒத்தாசை வருகிற இந்த பர்வதத்தை நோக்கி நாம் பார்க்கிற பொழுது கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதங்களை, ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை போல கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் தருவார். பர்த்திமை குருடன், அவனுக்கு கண்ணே இல்லைங்க. அவன் தன் கண்களை ஏறெடுக்கிறான். யாரை பார்த்து? தனக்கு இவரிடம் இருந்து மாத்திரமே ஒத்தாசை வரும். எவ்வளோ பேர் அதட்டுறாங்க. அந்த அதட்டலை மீறி தனக்கு ஒத்தாசை வருகிற கர்த்தரை நோக்கி பார்க்கிறான். கண்களே இல்லாமல் அவன் பார்க்கிறான் பாருங்க. அவனுடைய விசுவாசத்தில் கர்த்தர் அவனுக்கு ஒத்தாசை செய்கிறார். அப்போ அந்த திசையை அவன் நோக்குறான். அவர் எந்த திசையிலேருந்து வந்தார், எந்த திசையில் போனார் என்பதை அவன் காதுகளால் உணர்ந்து அந்த திசையை நோக்கி பார்த்து தன்னுடைய வாழ்க்கையில் விடுதலை பெற்றுக்கொள்கிறான். அப்படியாய் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள இந்த சங்கீதம் 121:1 அவரை நோக்கி பார்த்து, அவர் இருக்கிற அந்த பர்வதங்களை பார்த்து நாம் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.